ரமணி காஃபி கொடு. ஷோ என்ன ரம்யா யோசிச்சுட்டு இருக்கேன்ல. யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஐயோ இந்த வீட்ல தனியா கூட யோசிக்க முடியல. என்ன ரமணி? காலங்காத்தால அவகிட்ட இருந்து ஏன் வாங்கி கட்டிக்கிறீங்க? அவ தான் டென்ஷனா இருக்கான்னு தெரியுதுல்ல. என்ன டென்ஷன்? அவ ஸ்கூல்ல பேரண்ட்ஸ்ல அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா அதுக்கு என்ன காரணம்னு ஒரு 10 வரி எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதான் டென்ஷன். ரொம்ப சிம்பிள். அப்பாவை பிடிக்கும்னு எழுதிட்டு போயிட வேண்டியதானே? இல்ல அம்மாவை பிடிக்கும்னு எழுதலாம். ஐயோ எனக்கே யாரை பிடிக்கும் தெரியல, அப்புறம் எப்படி எழுத முடியும்? ஏண்டி ரம்யா, நான் தானே உன்னை டெய்லி குளிப்பாட்டி யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறேன். உனக்கு என்ன தானே பிடிக்கும்? நீ தானமா சொன்ன இனிமே நீயே இதெல்லாம் பண்ணிக்கணும்னு. ஹோம்ஒர்க்லாம் நான் தானடி சொல்லி கொடுக்குறேன். உன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவ இப்போ என்ன 10th ரேங்க்ல கொண்டு போய் உட்கார வச்சிட்டேன். ரமணி அப்ப ரம்யாக்கு என்னதான் பிடிக்கும்? ஆமா ரமணி, ஜென்ரலா ஆண் குழந்தைக்குலாம் அம்மாவை பிடிக்கும், பொன் குழந்தைக்குலாம் அப்பாவை பிடிக்கும். இல்லடி கண்ணு? எஸ் டாட். ரமணி என்னாச்சு ரமணி? இந்த மாதிரி காலகாலத்துல எங்களை பயமுறுத்தாங்க ப்ளீஸ். என்னங்க, எனக்கு கூட எங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அவர் தான் நம்ம வீட்டு பக்கமே வரதில்லை. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் ரமணி? எல்லாம் உங்களால தான். என்னாலயா? நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல முதல்ல உங்க வீட்டுக்கு குத்து விளக்கு ஏத்த வந்தேன்ல, அப்ப எங்க அப்பாவை பார்த்து என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன்? பத்தி பட்டி இருக்கான்னு கேட்டீங்க. ஆமா, அங்க அவர் ஒருத்தர் தான் இருந்தாரு, அதனால கேட்டேன். நான் என்ன பீடி சிகரெட் பிடிக்கிறவன்? நானு அன்னைக்கு கோச்சிக்கிட்டு போனவர் தான். இன்ன வரைக்கும் நம்ம வீட்டு பக்கமே வரல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ரமணி? எங்க அப்பா சிகரெட் பிடிப்பாருன்னு நீங்க நினைச்சதே தப்பு. எங்க குடும்பத்திலே யாருக்கும் அந்த பழக்கம் கிடையாது. தோட்டக்கார மங்கலம் ஜமீன் பரம்பரைனா சும்மாவா? ஜமீனா? ஆமா, சும்மா இருடி. ரமணி நீ ஜமீன் பரம்பரையா? எனக்கு தெரியாம போச்சே. ஜமீன் பரம்பரைனா அப்போ உனக்கு ஊர்ல அரண்மனைலாம் இருக்கா? அரண்மனையா? இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே, பெரிய பெரிய ரூம்ல பெரிய பெரிய பெட்டெல்லாம் போட்டு ஜமீன்தார்லாம் படுத்திருப்பாங்களே, இந்த சேரியட்லாம் போவாங்களே. அப்போ நீ சின்ன வயசுல ஸ்கூலுக்கு குதிரையில தான் போவியா? குதிரையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன ரமணி அதுக்குள்ள மறந்துட்டியா? அது எங்க உளுந்து தாத்தா காலத்திலேயே நாங்கெல்லாம் சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிட்டோம். உளுந்து தாத்தாவா? யாருமா அது? அதாண்டி இந்த கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா இவங்களுக்குலாம் முன்னாடி இருந்தவங்க. 150-200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. தமிழ் டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் இப்ப அவங்கள முன்னோர்கள்னு போடுறாங்க. நீ அம்மா தான் பிடிக்கும்னு எழுது. ரமணி அவதான் தெளிவா என்னதான் பிடிக்கும் சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு அவட்ட உன்னுடைய வீண் ஜம்பத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க? வீண் ஜம்பமா? எங்க அப்பா கிட்ட வத்திப்பட்டி கேட்டு அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிங்க. இப்போ குழந்தை முன்னாடி நான் வீண் ஜம்பம் பேசுறேன்னு சொல்லி அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்களா? ஐயோ நான் ஹோம்வொர்க் பண்ண மாதிரி தான். நான் ஸ்கூல்லயே போய் ஹோம்வொர்க் பண்ணிக்கிறேன். எல்லா குழப்பமும் இந்த அம்மாவால தான். ஆமா ரமணி, எல்லா குழப்பமும் அம்மாவால தான் வருது. அன்னைக்கு கூட உங்க அம்மா தான் இடுப்புல இருந்து தீப்பெட்டி எடுத்து கொடுத்தாங்க. அவங்க முதல்லயே கொடுத்துருந்தா இவ்வளவு குழப்பம் வந்திருக்குமா? ரமணி பீடி சிகரெட் பிடிக்கிறவங்க தான் தீப்பெட்டி வச்சுக்கணும்னா அப்போ உங்க அம்மா கேட்டேன். ரமணி எல்லாரும் இங்க இருக்கீங்களா? வாங்க அத்தை. வா, என் குடும்பத்துல குழப்பம் உண்டு பண்ணவே வந்தியா நீ? எல்லாம் உன்னாலதான். என்னடி செஞ்ச? நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. சும்மா நிறுத்துறி. நான் வரும்போதெல்லாம் இதையே சொல்லி சொல்லி வம்பு வளர்க்குறேன். இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். ரமணி வத்திப்பட்டி? ஆமா, நான் நினைச்ச மாதிரியே அத்தை சிகரெட் பிடிக்கிறாங்க. இல்ல மாப்பிள்ள, இது அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு கிச்சன்ல இடுப்புல வச்சு வச்சே பழகி போயிடுச்சு. அப்ப முதல்ல இது உன் மாப்பிள்ளை கிட்ட கொடுக்க வேண்டியதானே? ஏ ரமணி, மாப்பிள்ள சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரா? இல்ல இல்ல இல்ல, வேணும்னா கேளுங்க மாப்பிள்ள, நான் தரேன். இல்ல அத்தை, அதான் 7 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டாரு. 7 வருஷத்துக்கு முன்னாலயா? அப்பவே கொடுத்திருந்தா எங்க அப்பா என்கிட்ட கோச்சிக்கிட்டு போயிருக்க மாட்டாரு. நீ அப்பான்னு சொன்னது ஞாபகம் வருது. உங்க அப்பா வந்திருக்கிறாரு. அவர் தான் எங்க வீட்டுக்கு வர மாட்டாரே. வேப்பல அடிச்சு இறக்கி கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப எங்கம்மா இருக்காரு? கேட்லயே நிக்கிறாரு. ஏண்டி சாரதா, இத முதல்லயே சொல்லக்கூடாதா? அப்பா அப்பா, நீங்கெல்லாம் எனக்கு முன்னாடி எப்படி வந்தீங்க? நீ ஸ்லோ மோஷன்ல வந்த ரமணி, நாங்க சாதாரணமா வந்தோம். ஏமா அப்பா உள்ள கூப்பிட கூடாதா?
நான் கூப்பிட்டேன் ரமணி. இது என்ன உன் வீடா? என் பொண்ணையும் மாப்பிளையும் வந்து கூப்பிட சொல்லு, அப்பதான் உள்ள வருவேன்னு சொல்லிட்டாரு. அப்பா உள்ள வாங்க. ஏன் என்கிட்ட தீப்பெட்டி கேட்ட அந்த பெரிய மனுஷன் கூப்பிட மாட்டாரோ? வாங்க மாமா. அதை கூட நான் தான் கேட்டு வாங்கினமா. சாரதா நான் வரேன். அப்பா எங்க போறீங்க? ரோட்லயே நின்னு பேசுறீங்களே, அட்லீஸ்ட் கேட்டுக்குள்ள வாங்க. இது நியாயம். படிக்கட்டு ஏறி மேல வாங்கலேப்பா. இப்போ கூட நான் உங்க வீட்டுக்குள்ள வந்துடல. மனுஷன்னா ஒரு நாக்கு ஒரு சொல் இருக்கணும். அப்படி இல்லை நான் என்ன ஆம்பளை? கரெக்ட் கரெக்ட். கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அவர் சொல்றது கரெக்ட் தானே ரமணி? கரெக்டா இல்லையான்னு நீங்க சொல்லக்கூடாது மாப்பிள்ள, நான் சொல்லணும். சரி மாமா. தேவையா உங்களுக்கு இது தேவையா? தேவையா இல்லையான்னு மாப்பிள்ள முடிவு பண்ணட்டும். நீ சும்மா இரு. ஏங்க வந்த இடத்துல கொஞ்சம் சும்மா இருங்களேன். வீட்டுக்குள்ளதான் பேச விட மாட்டேங்கிற, எங்கேயாவது கொஞ்சம் பேச விட. மாமா நீங்களும் அப்படிதானா? கை கொடுங்க கை கொடுங்க. தெரியும் தெரியும், இது கூடவா எனக்கு தெரியாது? சிகரெட் பிடிக்கிற இந்த ஆளு தண்ணி அடிக்கிறானா இல்லையான்னு என் கை நடுக்கத்தை பார்த்து கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறீங்கல்ல? எங்க பரம்பரைக்கு இந்த பழக்கமெல்லாம் கிடையாது மாப்பிள்ள. தெரியும் தெரியும், ஜமீன் பரம்பரை இல்ல? ஜமீன் பரம்பரையா? ஐயோ அம்மா, இவளை கொஞ்சம் பிடிங்க. நான் தான் உன் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் கௌரவமா இருக்கட்டுமேனு அப்படி சொல்லி வச்சிருக்கேன். போதும் போதும். பாத்தியா எனக்கு இந்த வீட்டில் கிடைக்கிற மரியாதையை பாத்தியா? நீ வேணா இங்கே இரு, நான் வரேன். என்னப்பா ஆச்சு? நான் இந்த இடத்துல காலை வச்சு 2 நிமிஷம் 34 செகண்ட் ஆச்சு. என்ன உட்காருன்னு சொல்றதுக்கு நான் அது இல்லையே. அதுக்கு என்னப்பா, உட்காருங்க. எங்க? இங்க தரையில குப்பையிலே உட்காரட்டுமா? உள்ள வந்து உட்காருங்கப்பா. நான் என்ன சொரணை கெட்டவனா? என்ன சிகரெட் பிடிக்கிறவன்னு நினைக்கிறவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதுக்கு? ரமணி இப்ப அவர் ஏறி வந்தாரு, அது வீட்டு வாசப்படியா? மாப்பிள்ள அதான் வாசப்படி, இது வெறும்படி. ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இருங்கப்பா, நான் சேர் கொண்டு வரேன். ஏன் சேர் தான் வருமா? அந்த சோஃபா எல்லாம் இங்க வராதா? வருமே. என்னங்க போய் சோஃபா எடுத்துட்டு வாங்க. இப்போ உட்காருங்க. ஏன் அது அவங்க சொல்ல மாட்டாங்களா? உட்காருங்கப்பா, சொல்லுங்க. உட்காருங்க மாமா. ரம்யா குட்டி இந்தா. கொண்டா. சாக்லேட் வாங்கிட்டு வராம வந்துருவியோன்னு நினைச்சேன். உனக்கு சாக்லேட் வாங்க மறப்பனாடா. ஆனா குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து உங்களெல்லாம் தாஜா பண்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆமா, அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். என்னங்க உங்களுக்கு தான் நினைக்காதீங்க. மாட்டேன் மாட்டேன். ரமணி அத ஒரு நிமிஷம். உங்க அம்மா இவர் கூட எப்படி குடும்பம் நடத்துறாங்க? அது அம்மா இவளை கொஞ்சம் புடி. உங்களுக்கு தெரியாது எங்க அம்மாவை பத்தி. உங்க அம்மா இல்ல? இல்ல. நானா? நானாவா? நோ நோ அப்பா. ఏంటమ్మా నేల పత్తి నిర్తిగా రండి రండి. என்னடா? குட் மார்னிங் சார். ఏంటమ్మా బాగున్నావా? బాగున్నాను. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். హాయ్, ஹாய் தாத்தா. ஐ எம் ஆர்வி ரெட்டி, ரேணிகுண்டா வெங்கட்ராம ரெட்டி. என் பாஸ். நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். பாத்தியா சாரதா? நான் வரேன். என்னாச்சு? பேசாம உட்காருங்க. சாரு கையை கொடுத்து அறிமுகமாற என்ன அதே மாதிரி அவருக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு இங்க யாருக்காவது அக்கறை இருக்கா? தீப்பெட்டி கேட்ட மாப்பிளைக்கு இது கூட தெரியலையே. தீப்பெட்டியா? என்ன மேன், வாட் இஸ் திஸ்? ஆமா சார், அது கல்யாணம் ஒண்ணு விளக்கேற்றுவாங்கல்ல, காமாட்சி விளக்கு, அதுல திரியெல்லாம் போட்டு எண்ணெய்லாம் ஊத்தியாச்சு. வத்திப்பட்டி இவங்க இடுப்புல இருக்கும் பாருங்க சார். மாப்பிள அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கு சார்? இவரு ரமணியோட அப்பா. ரமணியோட அப்பா? டேய்,
இவர் தான் செத்து போயிட்டாருன்னு சொன்னேன். சாரதா பாத்தியா, உயிரோடு இருக்கிற என்ன செத்து போட்டேன்னு சொல்லி வச்சிருக்கிறார். இவங்க முகத்தில் முடிச்சா பாவம். நான் வரேன். இருங்க இருங்க, இப்படி வாங்க உட்காருங்க. அவரு நம்ம சம்பந்திய சொல்றாரு, மாப்பிள்ளையோட அப்பான்னு நினைச்சுக்கிட்டாரு. சார், இவரு என்னோட ஹஸ்பண்ட். சொல்லவே இல்லையே, என் டாக்டரோட ஃபாதரா? சாரதா, என்ன இதெல்லாம்? நீங்க வேற என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு, அவரு நம்ம பொண்ணு மேல உள்ள பாசத்துல அப்படி சொல்றாரு. சார், உங்க பேர் என்னன்னு இன்னும் எனக்கு தெரியாது. பரவாயில்ல. அது என் பேரு ராகவன் சொல்ல இவருக்கு தெரியுதா? சார் ரொம்ப நேரமா வெளியே நிற்கிறீங்க சார், உள்ள வந்து உட்காருங்க வாங்க. பாத்தியா பாத்தியா பாத்தியா, அவர் உள்ள கூட்டிட்டு போறார். என்ன உள்ள கூப்பிட்டாரா? ஏன் அவர் இங்க உட்கார மாட்டாரா? ஏன் உட்காரலாமே. ரமணி, சோஃபா இங்க எடுத்துட்டு வா. இங்க உட்கார்ந்தாதான் சாரோட சௌரியமா பேச முடியும். சொல் சார், உங்க மாப்பிள்ள ரொம்ப மரியாதையான பையன், உங்களுக்கு தெரியல? என்ன பார்த்தாதான் கொஞ்சம் கிட்டு 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 நடுங்குவான். ஆமா, ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்க தெரியுது, எனக்கு மட்டும் மரியாதை தெரியுது. ரமணி சார் ஒரு நிமிஷம். பாத்தியா சாரதா, சாரு கிட்ட சொல்லிட்டு போறாரு, என்கிட்ட சொல்லிட்டு போனாரா? கொஞ்சம் சும்மா இருங்களேன் சார். நீங்க பேசிட்டு இருங்க, காஃபி ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வரேன். ரம்யா உள்ள வாடி, இல்லைன்னா உன்னையும் திட்டுவாரு. என் தாத்தா, என்ன நீ திட்டுவியா? என்ன திட்டுவனாடா? இந்த சாக்லேட். அதான பார்த்தேன், நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து அமைதியா பேசிட்டு இருங்க, நான் போய் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வரேன். சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ரயில்வேஸில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரிட்டையர் ஆனேன். உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது சார்? ஏன் நீங்கள் உங்கள் மாப்பிள்ளை ஆஃபீஸ்க்கு வந்ததே இல்லையா? வந்திருக்கிறேன். அது நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி 7 வருஷம் ஆயிடுச்சு இல்லை. ரமணியை வேவு பார்க்கவா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என் ஆஃபீஸுன்னு அங்கேயே தான் இருக்குது, மயிலாப்பூர் கற்பகாம்பாள் நகர். கரெக்ட். இந்த நாகேஸ்வரராவ் பார்க்குக்கு பின்னாடி. நாகேஸ்வரராவ் பார்க்குக்கு முன்னாடி எதிர்த்தாப்புல? இல்லையே, நான் நாகேஸ்வரராவ் பார்க்கை சுற்றிட்டு பின்னாடி தானே வந்தேன். நீங்கள் தப்பாக சுற்றி வந்திருக்கீங்க. நாகேஸ்வரராவ் பார்க்குக்கு முன்னாடி தான் இருக்குது. இல்லை சார், உங்கள் ஆஃபீஸு நாகேஸ்வரராவ் பார்க்குக்கு பின்னாடி தான் இருக்கு. சார், அது என் ஆஃபீஸ். கரெக்ட். உங்கள் ஆஃபீஸ் இல்லை. நீங்கள் மயிலாப்பூர்லேருந்து வரீங்கன்னு வச்சுங்க. ம். எங்கேருந்து வரீங்க? ஒரு நிமிஷம். இதான் மயிலாப்பூர். அது சவறு. இப்போ மயிலாப்பூர் சார். சரி. இதான் குளம். சே, இதுக்கு தான் எப்பவுமே பென்சில் வச்சிருப்பேன். இதான் சார் குளம். எந்த குளம்? பெருமாள் கோயில்? இல்லை சார், நீங்கள் சொல்கிறது சித்திர குளம். அது பாருங்க இங்கே இருக்குது. இருங்க. சின்னதாக இருக்கும். அட, அதை தான் மூட்டாங்களே. அது காரக்குட்டை சார். இதை பாருங்க இங்கே இருக்கு. இதான் காரக்குட்டை. இருங்க. இப்போ எனக்கு சொல்லுங்கள், எது சவுத்து எது நார்த்து? சவுத்து இந்த சார், இது பீச்சு சார். இது பாருங்க. ரமணி பார்த்து பேசு, வேதாளம் இன்னும் முருங்கை மரத்துல இருந்து இறங்கல. ஆமா ரமணி, ஜாக்கிரதை. அம்மா, முதல்ல யாருக்குமா கொடுக்கறது? மாப்பிள்ளையோட பாஸுக்கு தான் கொடுக்கணும், அவர் தான் வீட்டுக்கு வந்த விருந்தாடி, அதான் மரியாதை. இல்ல ரமணி, நீ மாமாக்கே கொடு, அவர் தான் கோச்சிப்பாரு. இல்ல மாப்பிள்ள, பாஸுக்கே கொடுக்கட்டும். இல்ல அத்தை, மாமா கொடுக்கறது தான் பெட்டர். ஐயோ, யாரு கொடுக்கறது சரியா சொல்லுங்க. யாருக்காவது கொடு. நீ பாஸுக்கே கொடு. இது ராயப்பேட்டை கொலகாரம்பேட்டைக்கு போற வழி. இதான் கொலகாரம்பேட்டை. அது பக்கத்துல தான் ஜட்ஜி வீடு இருக்கு. ஜட்ஜை விடுங்க சார், என் ஆஃபீஸ் இதோ இங்கே இருக்கு. டைரக்டர் கேபி வீடு இதோ இங்கே இருக்கு. கேபி வீடு அங்கதான் சார், ஜட்ஜி வீடு இங்க. என்னப்பா இது? மயிலாப்பூர்மா. என்னங்க இது? நம்ம வீட்ல தான் வரவங்களுக்கு அட்ரஸ் சொல்றேன்னு சுவர் ஃபுல்லா படம் வரைஞ்சு வச்சிருக்கீங்க, நர்சரி ஸ்கூல் மாதிரி. இங்கேயுமா? சாரதா, சாருக்கு அவர் ஆபீஸ் எங்க இருக்குன்னே தெரியலையா, அதுக்கு நான் படம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். மிஸ்டர் ராகவன்,
நீங்க சொன்ன இடத்துக்கு என் ஆபீஸை ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். வாங்க உட்காருங்க. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ஹானரபிள் சீட். என்ன ரமணி இதெல்லாம்? சாரதா வேணா ஒரு ரப்பர் கொண்டாந்து கொடுக்க சொல்லு, நானே அழிச்சு கொடுத்துட்றேன். வேண்டாம்ப்பா, நானே அழிச்சிடுறேன். ஏன் அது அவர் சொல்லக்கூடாதா? நாங்களே அழிச்சுக்கிறோம் மாமா. அட 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 ரமணி காஃபி கொடு மாதிரி. ஆமா கொடுமா, கொடு கொடு கொடு. ஓ இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ். இது மரியாதை. புத்திசாலி பொண்ணு. தேங்க்ஸ் நானா. நானாவா? என் பொண்ணாச்சே. అవును நானா. நானாவா? சாரதா என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டு அவரை நானான்னு கூப்பிட்டா எனக்கு அது அவமரியாதை இல்ல. ஒண்ணு அவ என்ன அப்பான்னு கூப்பிட்டோம், இல்ல அவரைத்தான் நானான்னு கூப்பிடுவேன் அடம் பிடிக்கிறதா நான் போறேன். மிஸ்டர், அவ என்ன நானான்னு கூப்பிடுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவ என் பொண்ணு சார். நான் என்ன இல்லைன்னா சொன்னேன்? அவ என் பொண்ணு மாதிரி சார். கூப்பிட்டுமே சார். என்ன ரமணி வாட்ஸ் ஆல் திஸ் நான்சென்ஸ்? లేదు నానా, ఆయన மறுபடியும் நானாவா? சாரதா நான் வரேன். ஹலோ, அவ என்ன நானான்னு தான் கூப்பிடுவா. கூப்பிடுவாளா? கூப்பிடுவா கூப்பிடுவாளா? கூப்பிடுவா. அவன் இன்னொரு தடவை நானான்னு உங்களை கூப்பிட்டா இது வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்படி தான் அடிக்கல. இனிமேல வாசப்படி உள்ள கூட நுழைய மாட்டேன். வராதீங்க சார். நீங்க வராதது ஒரு பெரிய கஷ்டம் இல்ல. அவ்வளவு தூரம் ஆயிப்போச்சா? அவ்வளவு தூரம் ஆயிப்போச்சா? சாரதா நீ வேணா இங்க இரு, நான் போறேன். அவரை விடுங்க, நான் இருக்கேன்ல. சார் நீங்க இருக்கீங்களா? இது ஏன் பொண்டாட்டி? உங்களுக்கே டவுட்டா? இது ஏன் பொண்ணு? இருக்கட்டுமே. இது அவ வீடு. நான் வருவேன், வராமல இருப்பேன். போங்க. என்ன வேணா செய்வேன். வராதீங்க. நீங்க யாராவது கேட்கறதுக்கு? நான் தான் கேட்பேன். ரயில் வேலையை சொல்லிட்டாரு. ரயில்வே பின்னாடி ஒரு ரயில்வே தண்டவாளம் புரியாது. நானும் தமிழ்ல திட்டுவேன். நீ வீட்டுக்கு போய் யோசனை பண்ணுவேன். நீ சார் ப்ளீஸ் சார். சார் அவரே 7 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வரார் சார். ரமணி இப்பதான் சந்தோஷமா இருக்கா சார். ப்ளீஸ் சார். சாரி சார். குட் மார்னிங் சார். 7 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வராரா? ஓ, என்னவோ சொன்னார் மேன். மயிலாப்பூர் மேப்ல நான் மைண்ட் அப்செட் ஆயிட்டேன். சரி சரி சரி, இப்போ நான் தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்ல. என்ன பேச நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிய, நான் போறேன். சரி போங்க. சாரதா பின்ன என்னங்க, அவ நானான்னு கூப்பிட்டா உங்களுக்கு என்ன குறைஞ்சு போகுது? அதெல்லாம் இல்ல, அவ எந்த மொழியில கூப்பிட்டாலும் என்னதான் அப்பான்னு கூப்பிடணும். அது சரி. நீங்க இந்த வீட்டு பக்கம் வந்து 7 வருஷம் ஆச்சு. அவரை பாருங்க, வாரம் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போறாரு. அவளுக்கு உங்க மேல உள்ள பாசத்தை காமிக்க ஒருத்தர் தேவை. அதனால தாங்க அவரை நானான்னு கூப்பிடுறா. அது வந்து இந்த மாப்பிள்ளை தீப்பெட்டி பசங்க கிட்ட காரியத்தை பார்க்கணுமே தவிர வீரியத்தை பார்க்க கூடாது. இப்படியெல்லாம் பிகு பண்ணிட்டா இந்த மாதிரி தான் நடக்கும். சரி சரி வாங்க, உள்ள வாங்க. அட ரொம்ப அழட்டிக்காதீங்க, வாங்க. வாங்கப்பா, உள்ள வாங்க. வாங்க வாங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. புது மாப்பிள்ளை பாருங்க. உள்ள வாங்கப்பா. அட வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. அத குடிங்க, ஆறிட போகுது. குடிங்கப்பா. அட குடிங்க தாத்தா. அதான் பேத்தி சொல்றாள்ல, சார் குடிங்க. ஐம் சாரி மேன். நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம் சார். பரவாயில்ல. இல்ல மேன், ஐ ஷுட் டேக் அப்பாலஜி. இல்ல பரவாயில்ல சார், அதெல்லாம் வேண்டாம் சார். நான் மன்னிப்பு கேட்டுறேன். இல்ல வேண்டாம் சார், நான் பாத்துக்கிறேன் சார். நான் அப்பாலஜி இல்ல கேட்டுறேன். வேண்டாம், பரவாயில்ல சார். வாடா மிஸ்டர் ராகவன், ஐம் ரியலி சாரி. நான் உங்களை தப்பா பேசிட்டேன். 7 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. நானும் சாரி, வெரி சாரி. மிஸ்டர் ராகவன், ஐ எம் ரியலி சாரி. பரவாயில்ல பரவாயில்ல, தப்பு என் பேர்லயும் இருக்கு. மிஸ்டர் ராகவன், ஓ மாமா, நான் கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா சாரதா, மாப்பிள்ளை கிட்ட சொல்லி வை, அவர் மன்னிப்பு கேட்பாருன்னு எதிர்பார்த்து ஒன்றும் நான் இந்த வீட்டுக்குள்ள வரல. இதே என் பொண்ணோட வீடு சார். என் பொண்ணு இனிமேல்
உங்களை நானான்னு கூப்பிட மாட்டான். சாரதா, அவளுக்கு சொல்லு சமையல் எதுவும் செய்ய வேண்டான்னு. மான ரோஷம் இருக்கிறவன் இந்த வீட்டில் பச்சை தண்ணி குடிப்பானா? அதான் அது காஃபி தானே. சொல்லாம சொல்லி காட்டுறாரா? ரமணி 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 என்ன டென்ஷன் படுத்துறாரு. நீ பிடிக்க மாட்டேன். மேட்ச் பாக்ஸ் இருக்கா சார்? தீப்பெட்டி. தீப்பெட்டி? என்கிட்ட தீப்பெட்டி கேட்குறீங்க? நான் என்ன சிகரெட் பிடிக்கிறவனா? மாமா மாமா மாமா. ஐயோ